எங்கள் ஊர் பங்குனி திருவிழா முருகர் கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக சாப்பாடு. அங்கே பாருங்க எவ்வளோ பிளேட் கிடக்குதுன்னு. மதியத்தில் நம்ம போகாமல் போயிட்டோம். எல்லா விதமான வெரைட்டி சாப்பாடும் இருக்கும். எல்லாம் பந்தல் போட்டு போட்டு நீர் மோர் ரசம் அங்கே பாருங்க எல்லா பந்தலும் காலி. பந்தல் பந்தலாக ஃபுல்லாக காலியாக இருக்குது. சரி ஈவினிங் இருக்கிறவங்களும் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் ஈவினிங் வந்து நிறைய கூட்டம் வரும். காலையில் வந்து பால் காவடி எடுக்கிறவங்க நிறையா கூட்டம் வரும். பாரு பந்தல்லாம் அவுத்து சில பேர் வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அவ்வளோ பிளேட்டு கிடக்குது. அப்படியே பார்த்துட்டே வந்து சரி விடு இதுக்கு தான் நமக்கு கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தேன் கடையெல்லாம் ஏகப்பட்டது இருந்தது. இங்கே வேறு கோயில் வந்து திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி இந்த பங்குனி உத்திரம் வச்சாங்க. உள்ளே போயிட்டு தான் வந்தோம் எப்போதுமே வழக்கம் போல். கட்டடமும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து செம்மையாக இருக்கும் போல். சரி வந்ததான் வந்தாச்சு வா உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலான்னு பார்த்தா முடியாது போல். சரி விளக்காவது ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இங்கே ஒரு க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. அதை பையனை நவர சொல்லிவிட்டு அப்புறம் நான் உட்காந்து 3 விளக்கு ஏற்றிட்டு என் வீட்டுக்காரரை ஏற்ற சொன்னால் ஏற்ற மாட்டுறாரு. சரின்ட்டு அப்புறம் நான் நவுந்துட்டு அந்த 3 விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் வந்துட்டான். சரி உள்ளே போய் தான் பார்க்கலாமேன்னு சொல்லி எட்டி பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது. சரி வெளியே நின்று அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே எப்படி இருந்தாலும் வெளியேவாது நின்று கும்பிட்டுட்டு வரலாம் அந்த லைனில் போகாதுன்னு சொல்லிட்டு வெளியவே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். வெளியே நின்று ஒன்றும் தெரியல. விளக்கு ஒளி தான் தெரிஞ்சுது. இங்கே ஒரு கும்பிடு அங்கே ஒரு கும்பிடு விநாயகருக்கு ஒரு கும்பிடு கொளஞ்சியப்பருக்கு ஒரு கும்பிடு போட்டாட்டு வெளியே அப்படியே சுற்றி வர முடியல. அங்கே பாருங்கள் இது எல்லாமே என்ன அர்ச்சனை பொருள். அந்த 2 வாழைப்பழம் அந்த இலை பூ எல்லாம் அந்த அர்ச்சனை தட்டோட நல்ல வேளை நாங்கள் அர்ச்சனை தட்டு வாங்கலை. எல்லாமே மூலையிலே கிடக்குது. வந்துட்டு வெளியெல்லாம் ஃபுல்லாக கட்டணும். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.